ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இதன் குட்டிக்கு முருகர் கோயிலில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் மொட்டை போட்டதில்லை. எட்டுக்குடி முருகர் கோயிலுக்கு தான் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு மொட்டை அடிப்பாங்க. குலதெய்வ கோயிலுக்கு முடிச்சுட்டு திருப்பதி கீழே முடிச்சுட்டு இப்போ முருகர் கோயிலில் வந்து எட்டுக்குடி முருகர் கோயிலுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு வேணாலும் அடிச்சுக்கலாம். எங்கள் ஃபேமிலி அப்புறம் சிஸ்டர் ஃபேமிலி அப்புறம் அம்மா நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம். சாப்பாடு எல்லாமே வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காலைல ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து ஒரு வேலையை பார்த்து ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இட்லி ஊற்றி சட்னி சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு. மாமியார் வந்து ஒரு பக்கம் அங்கே வந்து தம்பிக்கு மொட்டை போடுறதுனால அது என்னது அவளுக்கு மாவும் ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் தேங்காய் சட்னியில் கார சட்னி தான் செஞ்சுருந்தோம். ஃபுட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா பசங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம், சாப்பாடு நல்லா இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு தடவை லாஸ்ட் தடவை வெட்டுக்குடி போகிறப்ப சாப்பாடு சுத்தமாக செட்டே ஆகலை, நல்லாவும் இருக்காது அந்த பக்கம்லாம். அதனால் ஷாலு ட்ரெஸ்ஸு பேண்டா இது அம்மா எடுத்தேன். உனக்கு மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அதனால் காட்டனாக வெயிலில் போகிறோம்ல, காட்டன் போடலான்னு எடுத்தேன். வேர்க்காமல் இருக்கும்ல, அதனால் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். நாளெல்லாம் காலைல 8-9 மணி வரைக்கும் இதன் குட்டி எந்திரிக்காது. அன்றைக்கி வந்து சீக்கிரம் ஏந்திரின்னு சொன்னோன்னே டக்குன்னு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் அவங்க அத்தை பசங்கள்லாம் போய் எழுப்பி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் அன்றைக்கி புதுசாக ஷாலு பேண்ட்டு டாப்ஸுன்னு போட்டிருந்தோன்னே ஏமா இப்படி போட்டிருக்கீங்க, மோஸ்ட்டாக நான் ஷால் போட மாட்டேன், அதுக்கு கேட்குது. இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில். அன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. அன்றைக்கி காலையில் போட்டது ஒரு 5 மணிக்கு, நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் கழட்டினேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஈவினிங் போயிட்டு வந்து கழட்டேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு மேலே போட்டிருக்கோங்கிறது சுத்தமாக தெரியலை. அது மாதிரி நைட்டி போட்டால் நமக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெஸ் இருந்துச்சு. என்னென்னா கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, ஏன்னா நான் மீடியம் தான் போட்டேன், பட் அதுவே எனக்கு லூஸாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆளாக குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன், ஏன்னா நான் குளிச்சிட்டு கிளம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஃபுட்டு சாப்பாடெல்லாம் வந்து ஒரு 5 மணிக்குள்ளேயே ரெடி ஆகிட்டு டீ போட்டு கொடுத்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என்னென்ன கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ பூ மாலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் மறந்துட்டேன், அப்புறம் ஏதாவது பேசுவாங்கன்னு. எங்கள் மாமனார் வந்து மறந்துட்டோம் அப்படின்னா ஏன் எடுத்து வைக்கல அப்படி இப்படின்னு பேசுவார். அதுக்கப்புறம் அப்படியும் எல்லாம் எடுத்து வச்சு லாஸ்ட் மினிட்ல தண்ணி எடுத்து வச்சோம், பட் அதை எடுக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் காலையிலே டீ போட்டு கொடுத்தாச்சு. இதன் குட்டி காலைல டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது, எல்லோரும் குடிக்கிறாங்கன்னு குளிச்சிச்சு. அது என்னென்னா போகிற வரைக்கும் வாமிட் தான். அப்படியே இதன் குட்டிக்கு என்னோடய உடம்பு, நான் பஸ்ஸில் ஏறுறேனோ காரில் ஏறினேன் அப்படின்னா அடுத்த நிமிஷமே என்னென்னா வாமிட் வரும். அதே மாதிரி இதன் குட்டி ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி காலைல தான் சென்னையிலேருந்து வந்தாங்க, கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால. இது எலெக்ஷன் அன்றைக்கி நாள் நாங்கள் போயிருந்தோம். நாளே ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. கோயிலுக்கு போகணும், தம்பி ஹஸ்பண்ட் இருந்தால் தான் மொட்டை அடிக்க போகணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த வாரம் சித்ரா பௌர்ணமி வருது, அன்றைக்கி விசேஷமாக இருக்கும், அன்றைக்கி போய் அடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் வீட்டில் சொன்னாங்க. பட் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க என்றைக்கு வராங்களோ அன்றைக்கி போய் எல்லோரும் சேர்ந்து மொட்டை அடித்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து விசேஷ நாளில் போனோம் அப்படின்னா கூட்டமாகவும் இருக்கும், சாமியை திருப்தியாகவும் பார்க்கவும் முடியாது. பட் நார்மல் டேஸில் போனால் திருப்தியாக சாமியை பார்த்துட்டு வரலாம். அதை விட எப்போ நமக்கெல்லாம் டைம் கிடைக்குதோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகிற முடியுதோ அப்போ போய் நம்ம நிம்மதியாக கோயிலில் கூட்டமே இல்லாத அன்னைக்கு சாமியை திருப்தியாக பார்த்துட்டு வரலாம். விசேஷ நாளில் போனால் தான் கடவுள் நமக்கு வந்து அருள் கொடுப்பாங்க, மற்ற நாளில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சேர்ந்து போய் நிம்மதியாக சாமியை கும்பிட்டு வந்தால் போதும். எனக்கு எப்பயுமே சித்ரா பௌர்ணமிக்கு தான் எட்டுக்குடிக்கு போவாங்க. சித்ரா பௌர்ணமி வந்து இந்த வாரத்தில் வரதுனால போன வாரமே நாங்கள் எட்டுக்குடி போனதுனால என்னென்னா பால் வந்து எப்பயும் எடுத்துகிட்டு போவாங்க எட்டுக்குடிக்கு போகிறப்ப. அதனால் வந்து பாலும் வந்து வாங்கிக்கிட்டாங்க, கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கிட்டு போகலான்னு. அதை வச்சு வீட்டு வாசலில் பிள்ளையார் இருக்கும் அங்கேயும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லபடியாக கிளம்பிட்டோம். காலையில் போகிறப்ப இந்த மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லாம் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு எல்லாம் ஃபேமிலியாக போகிறப்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வெயில் அடிக்க எப்படா வீட்டுக்கு போய் ஏசியை போட்டுக்கிட்டு படுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதன் குட்டி வந்து ஒரு காரில் ஏறி 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் வாமிட் எடுக்க. போகிற வரைக்கும் வாந்தி எடுத்துருந்துருக்கான். எங்கள் ஊரில் ரிங் ரோடு போடுறாங்க, அதில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து அந்த ரிங் ரோட்டில் வந்து எங்கள் அண்ணன் விட்டாங்க, அது எங்கள் அம்மாவையும் ஏற்றிக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் எங்களுக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு எட்டுக்குடி.
திருத்துறைப்பூண்டி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருத்துறைப்பூண்டிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணாங்க. ஊரில் இந்த எட்டுக்குடி முருகர் கோயிலுக்கு கல்யாணம் ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது கோயில் இந்த கோயிலாக தான் இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறதுன்னு எல்லாமே வந்து இந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க முருகருக்கு. அந்த காலத்துலேருந்தே எங்கள் ஊர்லேருந்து இந்த கோயிலுக்கு வந்து நடந்து பால் குடம் எடுத்துக்கிட்டுலாம் வருவாங்க. பட் இப்போ தான் வந்து அவங்கவுங்க போகிறாங்க, இது பண்ணுறாங்க. அப்போல்லாம் காவடி எடுத்துக்கிட்டு பால் குடம் எடுத்துக்கிட்டு முத நாள்லேருந்து நடந்து வருவாங்களாம். பிள்ளைகள் பார்த்துட்டிங்களா? அரோகரா, இதான் அரோகரா சொல்லுடி. அடிக்கிறதுக்கு எந்த டோக்கனும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பசங்களே, எத்தனை மொட்டைன்னு கணக்கு காமிக்கிறதுக்காக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மொட்டையை அடிக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 100 ருபீஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் குட்டி சுத்தமாக அழுகவே இல்லை. அதுக்கப்புறம் மொட்டையை அடிச்சுட்டு வந்து அந்த குளத்துலேயே வந்து குளிப்பாட்டியாச்சு. வீட்லேயே வந்து சோப்பு போட்டு குளிப்பாட்டி அழைச்சிட்டு போயிட்டோம். அப்புறம் மொட்டையை அடித்து மொட்டைக்கு சந்தனம் தடவாமல் இருந்தால் எப்படி? நான் வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போயிருந்தேன்னா கடை கந்தலாக இருக்கும். வெயிலுனா உங்கள் வெயில் எங்கள் வெயில் இல்லை. வேணால் நான் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன், வாஷிங் மிஷினில் போட்டு ஃபேட் ஆகலை. நான் ரொம்பவே நல்லாயிருக்கு, வேணால் டேக் பண்ணுறேன். அப்புறம் கோயிலுக்கு பால் எடுத்துகிட்டு போயிருந்தோம்ல, அதை வந்து கோயிலை சுற்றி தான் கொண்டுக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு போய் கோயிலுக்குள்ளே கொடுத்தோம். செம்ம பழமையான கோயிலுங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர், ரொம்ப ஃபேமஸான முருகர். நாங்கள் போன அன்னைக்கு சஷ்டி அப்படிங்கிறதுனால பூஜையெல்லாம் நிறையா நடந்துச்சு. முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் தான். நம்ம எது வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். கோயிலுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு போங்க இந்த முருகர் கோயிலுக்கு. இது வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடி வந்துட்டு அதுக்கப்புறம் திருத்துறைப்பூண்டி வந்து வரலாம். திருவாரூருக்கு வந்துட்டும் வரலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயில் தெரியும். சம்ஹாரம் அப்போ வேல் வச்சு அரக்கரை வந்து வீழ்த்துவாங்களா, அந்த வேலே வந்து எட்டுக்குடிக்கு பக்கத்தில் உள்ள சிக்கல் அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் போகும் திருச்செந்தூருக்கு. அந்த மாதிரி ரொம்ப பழமையான கோயில். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். நல்ல வேளை சாப்பாடு எடுத்துகிட்டு போனது பிரச்சனையே இல்லை. பசங்களுக்கெல்லாம் நல்லா பசி வந்துட்டு எங்களுக்குமே வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு எய்த்தாப்பில் வந்து வீட்டுக்கு போகிறப்ப இந்த இடும்பன் கோயிலில் வந்து சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு திருத்துறைப்பூண்டியில் போய் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். செம்ம வெயில், அதனால் வேறு எங்கேயும் போக முடியலை. வேளாங்கண்ணி சிக்கல் அந்த கோயிலுக்கெல்லாம் போகலான்னு தான் நினச்சோம். பட் வந்து வெயிலாக தம்பியும் வாமிட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். தம்பி போகிறப்ப தான் வாமிட் பண்ணான், அப்புறம் வரப்போ வந்து வாமிட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.